அதாவது பீகாருடைய அந்த தேர்தலை ஒட்டி இப்ப அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60 லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழகத்துல 6.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அது எப்படி சார் பார்க்கணும்? பீகாரில் நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி தேர்தல் ஆணையம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயரில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. இதில் சிறுபான்மையினர், தலித்துகள், பழங்குடிகள் போன்ற மக்களின் வாக்குகளை நீக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது தெரிய வந்திருக்கிறது. இதே நடவடிக்கை பிற மாநிலங்களிலும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. தமிழ்நாட்டிலும் விரைவில் தேர்தல் வரவுள்ள சூழலில் இந்த தீவிர திருத்த நடவடிக்கை, வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை தமிழக வாக்காளர்களிடையேயும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற சூழல் உள்ளது. குறிப்பாக வட மாநிலங்களிலிருந்து வருகை தந்திருக்கிற, இங்கே வந்து வேலை செய்து கொண்டிருக்கிற பீகார் உள்ளிட்ட மாநிலத்தை சார்ந்தவர்கள் லட்சக்கணக்கானோர் உள்ளனர். அவர்களை வாக்காளர் பட்டியலிலே இணைக்கிற முயற்சி இருப்பதாக தெரிகிறது. பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய சிறுபான்மையினர் மற்றும் தலித்துகளின் வாக்குகளை நீக்குவதற்குரிய முயற்சிகளும் மேற்கொள்ளப்படலாம் என்ற ஐயம் எழுந்துள்ளது. ஆகவே இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் வழக்கு தொடுத்திருக்கிறோம். நீதிமன்றத்தின் மூலம் தீர்வை எதிர்பார்க்கிற அதே வேளையில் அரசியல் சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைந்து தேசிய அளவில் இதற்கு எதிராக போராட வேண்டிய தேவை எழுந்துள்ளதாக கருதுகிறோம்.